திவ்யா, கடந்த 12 நாட்களுக்கும் அதிகமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ரிப்பன் மாளிகை முன்பு அவர்கள் கடந்த 2 வார காலமாக தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராகவும் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபடுவதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அனுமதி இல்லாமல் ரிப்பன் மாளிகையின் முன்பாக 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை உடனடியாக அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டத்தை நடத்துவதை ஊக்குவிக்க முடியாது என்பதால் அவர்கள் வேறு இடத்தில் அனுமதி பெற்று போராட்டத்தில் ஈடுபடலாம் என்றும், ரிப்பன் மாளிகை முன் அனுமதி பெறாமல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. தேன்மொழி என்ற நபர் பொதுமக்களுக்கு இடையூறாக ரிப்பன் மாளிகை முன் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை தலைமை நீதிபதியின் தலைமையிலான முதன்மை அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் போது சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு மாநகராட்சி அலுவலகம் முன் அங்கு தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் மற்றும் தனியார் மயமாக்குவதை கண்டித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். சென்னையைச் சேர்ந்த 5, 6 மற்றும் 7 மண்டலங்களைச் சேர்ந்த இந்த தூய்மை பணியாளர்கள் தங்கள் மாநகராட்சி பணியாளர்களாக பணிபுரிய தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும் என்றும், தனியார் நிறுவனமான ராம்கி நிறுவனத்தில் பணியாற்ற இயலாது என்றும், தங்களது ஊதியம் குறைக்கப்படுகிறது என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் 13வது நாளாக ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒரு வழக்கில், அதாவது அனுமதி பெறாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறு, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக தேன்மொழி என்பவர் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சட்டத்துக்கு உட்பட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை உடனடியாக காவல்துறையினர் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியான முறையில் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்களா அல்லது அங்கு மீண்டும் போராட்டத்தை தடையை மீறி தொடர்ந்தால் அந்த பகுதியில் அசாதாரண சூழ்நிலை ஏற்படுவதற்கான நிலை ஏற்படுமா என்பது அடுத்து வரும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். ஏனென்றால் 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவர்கள் வேறு இடத்தில் போராட மாட்டோம், இங்குதான் போராடுவோம் என்று தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரும் போராட்டத்தை தொடர்ந்து வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், காவல்துறையினர் அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், அனுமதி பெறாத இடத்தில் போராட்டங்களை நடத்துவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தேன்மொழி என்பவர் தொடர்ந்த அந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனால் இன்னும் சில மணி நேரங்களில் தூய்மை பணியாளர்கள் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.